நம்ம ஆல்ரெடி Django ஃப்ரேம்வொர்க்ல எழுதின ஏபிஐஸ் எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன் வந்து Djangoல பண்ணணும் அப்படிங்கறது வந்து பார்த்துட்டோம். அண்ட் இப்ப வெறும் பிளைன் லாங்குவேஜை பேஸ் பண்ணி டெவலப் பண்ற ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி இந்த ஏபிஐ கால் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்ச் வந்து நம்ம இங்க பார்க்கணும். ஸோ லாஸ்ட் டாபிக்ல ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ் அலோவ் பண்ணணும் அப்படிங்கும்போது கிராஸ் அலோட் ஆர்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுவே எந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வேணாலும் ரிக்வெஸ்ட் வரலாம் அப்படிங்கும்போது அதுக்கு இந்த கிராஸ் அலௌடு கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நான் மாத்தி காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலா நம்ம இந்த கிராஸ் அலோ ஆல் ஆர்ஜின்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ்ல இருந்து வேணாலும் இந்த பேக் எண்ட் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த சர்வரும் எல்லா ரிக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கிராஸ் அலௌட் ஆர்ஜின்ஸ் வந்து கொடுத்து ஃபிக்ஸ்டா என்னென்ன ஃப்ரண்ட் எண்ட் வந்து அலோவ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்னொரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா இப்போ இங்க பிளைன் HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படி அந்த ஏபிஐயை கால் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலோட நேம் வந்து index.html அண்ட் இதுல பேசிக் பாயில் பிளேட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். HTML:5 கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேசிக்கான HTML எலமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துட்டு வந்துடும். அண்ட் இங்கே இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம் main.js ஜாவா ஸ்கிரிப்டை வந்து லிங்க் பண்றதுக்காக. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நம்மளால ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து தான் ஏபிஐ வந்து கால் பண்ண முடியும். அது வெறும் பிளைன் லாங்குவேஜை வச்சு நம்ம ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை டெடிகேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் நம்மளால ஏபிஐ வந்து கால் பண்ண முடியும். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ஹெச்டிஎம்எல் ஃபைல் கூட லிங்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாடிக்குள்ள ஸ்கிரிப்ட் டேக் வந்து எடுத்துட்டு அண்ட் எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ள நம்ம ஜேஎஸ் ஃபைலோட நேமை வந்து எக்ஸ்டென்ஷனோட இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் Django REST ஃப்ரேம்வொர்க் சீரீஸ்ல நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ரிலேட்டடா எதுவுமே வந்து பார்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் இதை ஃப்ரண்ட் எண்ட் கூட எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ், HTML CSS நாலேஜ் எல்லாமே நீங்க தான் தனியாக டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் இந்த HTML வந்து ரன் பண்றதுக்காக நான் லைவ் சர்வர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ நீங்களும் HTML ஃபைலை ரன் பண்றதுக்கு இந்த லைவ் சர்வர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணோம்னா எப்படி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இருந்து ரன் பண்ணும்போது ஒரு சர்வர் செட்டப் வந்து நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனும் நமக்கு ஒரு சர்வர் செட்டப்பை வந்து பண்ணி கொடுக்கும். டைரக்டா போய் ஃபைல் மேனேஜர்ல இருந்து டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த மெத்தட்ல தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ HTML ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண மாதிரி அந்த HTML டாக்குமெண்ட்டை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடும். இங்கே மேலே பார்த்து index.html அப்படிங்கிற அந்த ஃபைலோட நேம் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது லோக்கல் ஹோஸ்ட்டுக்கான ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் வந்து வந்திருக்கும். இது இருந்துச்சுன்னா தான் நம்மளால பேக் எண்ட் ஏபிஐ வந்து கால் பண்ண முடியும். அண்ட் நம்ம பேக் எண்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கான ஐபிஎஸை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டை வந்து என்ன ஐபியில் ரன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் என்ன போர்ட் நம்பரில் ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து 127.0.0.1 ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கும்போது ஐபி எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். அண்ட் இங்கே போர்ட் நம்பர் மட்டும் மாறும் 5500 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அதை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே இந்த 9000 ரிமூவ் பண்ணிட்டு 5500 அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இந்த சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணோம்னா போதும். இன்னைக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை ரன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்வரை ரன் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ இந்த விண்டோவை வந்து எடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா ஏபிஐயை ஃபெச் பண்ணுறதுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் லாஜிக் வந்து எழுதலாம். அந்த ஏபிஐ காலை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தேவையான பட்டன்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்டா ஒரு பட்டன் இதில் இப்போ நம்ம என்ன ஏபிஐ வந்து கெட் பண்ண போறோம்னா அந்த டாஸ்க் ஏபிஐ தான் வந்து கெட் பண்ண போறோம். ஸோ இங்கே கெட் டாஸ்க் அப்படின்னு வந்து பட்டனுக்கு நேம் வந்து கொடுத்துடலாம். அண்ட் இன்னொரு பட்டன் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அண்ட் இதுக்கு கிரியேட் டாஸ்க் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கெட் ஏபிஐ வந்து கால் பண்ணுவோம். அண்ட் இங்கிருந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ட்ரிகர் பண்ணாதான் அங்க இருக்கிற கோடு வந்து ரன் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டா வந்து நம்ம எழுதும் போது. ஸோ இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன் கிளிக்ல என்ன பண்றேன்னா கெட்
டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ரைட் பண்ணணும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து எடுத்துக்குவோம். இங்க ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கெட் டேட்டா அப்படிங்கிற பேர்ல. ஸோ பட்டனுக்குள்ள ஆன் கிளிக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துருக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் கரெக்டா அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். அண்ட் இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஏபிஐ கால்ஸ் வந்து பண்றதுக்காக ஃபெச் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்றேன். ஃப்ரண்ட் எண்ட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபெச்சுங்கிற மெத்தட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெச் மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறோம். ஃபெச் மெத்தடை கால் பண்ணிட்டு நம்ம என்ன ஏபிஐ வந்து கால் பண்ணுமோ வித் லோக்கல் ஹோஸ்ட் ஐபி போர்ட் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த ஸ்பெசிஃபிக்கான ஏபிஐக்கான பாத். அதாவது போஸ்ட்மேன்ல எப்படி கால் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்க கால் பண்ணணும். இப்போ போஸ்ட்மேன் ஓபன் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேனுக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல கால் பண்ணும்போதும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்து வரும் அப்படின்னா போஸ்ட்மேன்ல வந்து ஐபியை டைரக்டா அந்த ஐபி நம்பராகவே வந்து கொடுத்துருப்போம். இதே வந்து நம்ம பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து கால் பண்ணும்போது அந்த பிளைன் ஐபிக்கு பதிலாக அதுக்கான டெக்னிக்கல் வேர்டான லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபெச்குள்ள இப்போ என்ன பண்றேன்னா இந்த போஸ்ட்மேன்ல இருக்கிற இந்த லிங்க் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது டாஸ்கான ஏபிஐ வந்து கால் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லாஷ் டாஸ்க் அப்படின்னு வந்து கொடுத்தோம்னா போதும். போஸ்ட்மேன்ல நம்ம கால் பண்ணிக்கலாம். பட் இங்க ஐபிக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க ஐபிக்கு பதிலாக லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட் தான். ஸோ எஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். அண்ட் இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யூஆர்எல் வந்து என்னன்னு வந்து கொடுத்துட்டோம். மெத்தடை இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம கெட் மெத்தடுக்காக கால் பண்றோம் அப்படிங்கும்போது மற்ற மெத்தட்ஸ் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். கெட் மெத்தடு தான் ஃபெச் வந்து டிஃபால்ட்டா வந்து ரன் பண்ண அப்படிங்கிறதுனால கெட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கும்போது வெறும் யூஆர்எல் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டாட் கொடுத்து தென் டைப் பண்ணணும். இந்த தென் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் அந்த ரெஸ்பான்ஸை ஏரோ ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கிளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுருந்துருக்கிறோம். அதிலிருந்து பேசிக்காக ஏபிஎஸ் எல்லாம் எப்படி கால் பண்ணுறது, ஃபெச் மெத்தட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுருந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல இதை வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஒர்க் ஆகிற கோட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளால இந்த இடத்துல டெமோ பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் டாட் தென் வந்து கொடுத்துட்டு ஜேசன் டேட்டாவை பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக வந்து நம்ம கன்வெர்ட் வந்து பண்ணணும். ஸோ இங்கே டேட்டா அப்படின்னு இன்னொரு பேராமீட்டர் நேம் வந்து எடுத்துட்டு ஏரோ ஃபங்க்ஷன் மூலியமா அந்த டேட்டாவை நம்ம ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம். பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ரா ஜேசானா பேக் எண்ட்லேருந்து இன்கமிங்காக வந்த டேட்டா. ஸோ இங்கிருந்து நம்ம லாஜிக் எழுதி ஸ்க்ரீனில் காட்டணும்னாலும் நம்ம காட்டலாம். பட் அது வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் கன்சோலில் அந்த டேட்டாவை லாக் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா கன்சோல் டாட் லாக் டேட்டா. சப்போஸ் பேக் எண்டை கால் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த எரர் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஸோ இங்கே மூணாவது என்ன வந்து என்ன பண்ணுறோம்னா டாட் கேட்ச். கேட்சோட பிராக்கெட்ஸ்குள்ள வந்து எரர் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். எரர் ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கும்போது ஸோ அதை ஏரோ ஃபங்க்ஷன் மூலமா கன்சோல் லாக் வந்து பண்ணிக்கணும். அண்ட் இப்போ ப்ரௌசர் வந்து எடுத்துக்கலாம். ப்ரௌசர் எடுத்துட்டு ப்ரௌசரில் நம்மளோட வெப்சைட்ல வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே கன்சோல் டேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கெட் டாஸ்க் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ பேக் எண்டை வந்து கால் பண்ணியிருக்கு. அண்ட் ஒரே ஒரு டேட்டா டேபிளில் வந்து இருக்கிறதுனால ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு டேட்டா இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிளை வந்து எடுத்து இப்போ நான் ரன் வந்து பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளில் ஒரு ரோ ஆஃப் டேட்டா தான் வந்து இருக்கு. அண்ட் அடுத்து எப்படி ஒரு டேட்டாவை இங்கிருந்து போஸ்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்காக ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஆன் கிளிக் கிரியேட் டேட்டா. ஸோ ஃபங்க்ஷன் வந்து இங்க நேம் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது எடுத்துட்டு வந்து இங்க கிரியேட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் டேட்டா. அண்ட் இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா சேம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே வந்து வரும்.
அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அண்டு கெட் மெத்தடாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து மெத்தடை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். மற்ற மெத்தட்ஸ் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபெச்சோட ப்ராக்கெட்ஸ்குள்ள ஏபிஐக்கான கொட்டேஷன் வந்து முடிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம போஸ்ட் மெத்தட்காக ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக ஸ்லாஷ் வந்து கொடுத்துருக்கணும். கொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமா வந்து கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டாக மெத்தட் அப்படிங்கிற கீ வந்து இருக்கணும். கீ நேம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு, நம்ம மாற்றக்கூடாது. மெத்தட் வந்து இப்போ என்ன மெத்தட் வேணுமோ அதை வந்து கேபிட்டலில் மென்ஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இதே மாதிரி தான் புட்டு பேட்ச் டெலிட் எது வேணாலும் கொடுக்கணும். அண்ட் அடுத்து ஹெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இந்த ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். இந்த ஹெட்டர்ஸும் வந்து வேல்யூவா ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து ரிசீவ் பண்ணும். அதில் ஃபர்ஸ்ட்டை வந்து நம்ம ஒரு கீ வந்து கொடுக்கணும். அந்த கீ வந்து என்னன்னா கண்டென்ட் டைப். இதுக்கான வேல்யூ கொட்டேஷனில் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான். அண்ட் இதுவே வந்து நம்ம பேக் எண்ட்ல ஈசன்டிகேட்டட் ஆட் பண்ணி ஜேடபிள்யூ டோக்கனால ப்ரொடெக்ட் பண்ண ஏபிஎஸ் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு கீ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். இந்த கீயோட நேம் வந்து அத்தாரைசேஷன். அத்தாரைசேஷன் அப்படிங்கிற கீ வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கணும். அந்த கீயை ஆட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூவா நம்ம ஜென்ரேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்க்கு ரெஸ்பான்ஸா கொடுக்குற ஆக்சஸ் டோக்கனை நம்ம ஒவ்வொரு ஏபிஐக்கும் செட் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ நம்ம கால் பண்ற ஏபிஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால அத்தரைசேஷன் தேவைப்படல. தேவைப்பட்டாலும் ஜஸ்ட் இந்த கீ நேம் ஆட் பண்ணி அதுக்கான ஆக்சஸ் டோக்கனை மட்டும் கொடுத்தோம்னா போதும். பேக் எண்ட்ல இருக்கிற ஏபிஐ வந்து வேலை செய்யும். அண்ட் அடுத்ததாக போஸ்ட் மெத்தட் அப்படிங்கும்போது நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணணும். ஸோ மெத்தட் ஹெட்டர்ஸ்க்கு அப்புறம் மூணாவதாக இங்கே ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணணும். அது பாடி. ஸோ பாடி கோலன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கிஃபை வந்து பண்ணணும். ஏன்னா அது ஜேசான் டேட்டாவா டிரான்ஸ்ஃபர் வந்து ஆகணும். ஸோ இங்கே என்ன பண்ணிடணும்னா ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. இதுக்குள்ள நம்ம என்ன டேட்டா வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டா வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதாவது பைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ஷனரியா வந்து இருக்கும். இப்போ நம்ம டாஸ்க் வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுனால டாஸ்க்கை கிரியேட் பண்றதுக்கு 3 டேட்டா வந்து நமக்கு தேவைப்படும். ஒன்று அது எந்த ஸ்டூடெண்ட்காக அசைன் ஆகணும், அது போக டாஸ்க் நேம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் நேம் என்ன. இப்போ அந்த 3 கீயையும் இங்கே வந்து கிரியேட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ரெஃபரன்ஸ் கோலன். இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கு அண்ட் அதோட ஐடி வந்து 1. ஸோ டேபிளில் இப்போ தான் வந்து பார்த்தோம் ஐடி 1க்காக தான் டேட்டா வந்து இருக்கு. அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் டாஸ்க் நேம் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூஸிங் ஜேங்கோ அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ தேவையான டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஏபிஐ வந்து அது கால் பண்ணும்போது இந்த டேட்டாவை சென்ட் பண்ணிக்கும். அண்ட் ஃபெச்சுக்கான ப்ராக்கெட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கெட் பண்ணும்போது எப்படி 2 டைம் தென் கொடுத்தோமோ அண்ட் ஒரு டைம் வந்து கேட்ச் அப்படிங்கிறது கொடுத்தோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எந்த ஏபிஐ கால் பண்ணாலும் இனிஷியலாக வர ரெஸ்பான்ஸில் வர டேட்டா அப்படிங்கிறது வந்து ஜேசனாக தான் வந்து இருக்கும். ஜேசன் டேட்டாவை கெட் பண்ணிக்கிறோம். கெட் பண்ண ஜேசன் டேட்டாவை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபர்தராக எடுத்து அந்த டேட்டாவை எங்கேயாச்சும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் எரர் வந்து அந்த ஏபிஐ ஜென்ரேட் பண்ணிருச்சு அப்படிங்கும்போது தென் வந்து வேலை செஞ்சிருக்காது. அப்போ கேட்ச் வந்து வேலை செஞ்சிருக்கும். என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்து வந்துக்கிறேன். ப்ரௌசர் வந்துட்டு கிரியேட் டாஸ்க் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். அண்ட் கிளிக் பண்ணும்போது நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுது. ஸோ கேட்ச் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த எரர் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அண்ட் என்ன எரர்னு பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் டைப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கண்டென்ட் டைப் அப்படின்னு வந்து எடுத்துருக்கணும். ஸோ இப்போ திரும்பவும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் டாஸ்க் அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம். ஸோ பேக் எண்ட்லேருந்து எரர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ பேக் எண்டில் என்ன எரர் அப்படின்னு வந்து செக் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸுங்கிற கீ வந்து எரராக வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆருக்கு அப்புறம் டபிள்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து போஸ்ட் பண்ணலாம். டாஸ்க் கிரியேட்டட் அப்படின்னு வந்து நமக்கு கன்சோல் லாக் வந்து ஆகுது. மறுபடியும் கெட் டாஸ்க் வந்து கொடுக்குறேன். ஸோ கெட் டாஸ்க் வந்து கொடுக்கும்போது 2 டேட்டா வந்து வருது. இப்போ மறுபடியும் கிரியேட் வந்து பண்ணுவோம். டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கெட் பண்ணோம்னா இப்போ புதுசாக கிரியேட் ஆனது ஆட் ஆகி மொத்தம் 3 டாஸ்க் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம
பிளைன் லாங்குவேஜ்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணும்போது ஏபிஎஸ் வந்து கால் பண்ணி இன்டகிரேட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேம் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணீங்கன்னா புட் பேட்ச் டெலிட் மெத்தட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஜாங்கோ ரிஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரிஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.